ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீஸ் பால் கறி ரெசிபி தான். சீஸ் நம்ம கடையில் வாங்கி பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டிலேயே சின்ன சின்ன பாலாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இந்த கப்பில் 3/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நம்ம ஃபுல் ஃபேட் இருக்கிற பாலாக நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு அந்த சீஸ் கிடைக்கும். இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பால் திரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு காட்டன் துணி விரித்து அதில் இந்த மாதிரி அந்த திரிஞ்ச பாலை சேர்த்து அதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இந்த துணியை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா தண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு 3/4 கப் பாலுக்கு இந்த அளவுக்கு நம்ம சீஸ் கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி கொஞ்சமாக 2 பேருக்கு செய்கிறனால 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் ஃபுல் ஃபேட் உள்ள பாலாக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம கைகளால் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. சும்மா நார்மலாக நம்ம ஒரு சின்ன பால் மாதிரி இப்படி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்ட போகிறோம். எனக்கு 8 பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு பால்ஸாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸாக பிடிச்சோம். நமக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு தேவையான சைஸில் நம்ம பால்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ண போகிறோம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம அரைக்க போகிறதுனால, அரைச்சி மறுபடியும் கொதிக்க வைக்க போகிறதுனால நம்ம அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதங்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போது தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன் வாசனைக்காக. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, நிறையா தண்ணி விட வேணாம். ஆல்ரெடி இந்த பேஸ்ட் நமக்கு திக்காக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சீஸ் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் சீஸ் அந்த சீஸ் பால்ஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அவ்வளோதான், சீஸ் பால் கறி ரெசிபி ரெடி ஆயாச்சு. இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.